போராடினா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். போராடினா தான் பிள்ளைகளை காப்பாற்ற முடியும். ஜனநாயக ரீதியா போராடணும். நான் உங்களை கல்லெடுங்க, கம்பெடுங்க, அறுவாடுங்கன்னு சொல்லல. ஆணும் பொண்ணும் ஒரு பிரச்சனை நம்ம ஊர்ல ஒரு சிறு பிரச்சனை நடக்கு, காவல்துறை வந்து ஊருக்குள்ள வருது, ஒருவரை கைது பண்ண வராங்கன்னா ஆணும் பொண்ணும் எல்லாரும் எந்திரிச்சு அந்த இடத்துக்கு வந்து எதுக்கு கைது பண்ண வந்திருக்கீங்க, என்ன விஷயம், வாரண்டைங்க அப்படின்னு கேட்கணும். சட்ட ரீதியா நம்ம கேட்கணும். புரியுதா உங்களுக்கு? நம்ம இளைஞர்கள் நம்ம ஊர்ல தப்பான வேலைக்கு போகக்கூடிய இளைஞர்களை திருத்தணும். நம்ம ஊர்ல இருந்து தப்பான வேலைகளுக்கு எவரும் போறா வைக்க இருக்கிறான். ஏன்னா நம்ம சமுதாயம் எல்லா சமுதாயத்தையும் இந்த நாட்டை காப்பாற்றக்கூடிய சமுதாயம். அப்ப நாம எந்த தப்பும் பண்ணக்கூடாது. நம்ம வந்து மது விற்கவோ, புகையில விற்கவோ, கஞ்சா விற்கவோ, கஞ்சா சம்பந்தப்பட்ட எதுலயுமே ஈடுபடக்கூடாது. ஒருத்தனை முடக்கணும் அப்படின்னா கஞ்சா கேஸ் போடுவாங்க, பொய் வழக்கு போடுவாங்க. அதை நம்ம எப்படி முறிக்கணும், அதை எப்படி முறியடிக்கணும் எங்களுக்கு தெரியும். அதனால ஊர்ல உள்ள இளைஞர்கள் பெரியவர்களை எல்லாத்தையும் நீங்க பேசி வச்சுக்கோங்க. நீங்களும் பேசணும், ஒற்றுமையாகும். உங்களை என்ன செய்ய முடியும்? ஊர் திரண்டு ஒன்னு திரண்டு வந்தா ஊர் ஒன்னா நிக்கும் போது என்ன செய்ய முடியும்? உங்களை ஊர் திரண்டு நிக்கும் பொழுது யாரையுமே ஒண்ணும் பண்ண முடியாது. புரியுதா உங்களுக்கு? அதனால உங்களுக்குள்ள ஒற்றுமையை, உங்களுடைய